இது பாருங்க அப் அண்ட் டவுன் பட்டன் கிளிக்கு. இதுதான் நம்ம பார்த்தது தான். ஸோ பேசிக்கா பட்டன்ல கிளிக் பண்ணோனயே HELLOன்ட்டு எல்லாம் அப் அண்ட் ஆகும். இந்த கொஸ்டின்ல நீங்க முக்கியமா ஒண்ணு கத்துக்குவீங்க. அப்பெண்டிங்னா என்னன்னு கத்துக்குவீங்க. ஈக்குவல் டூ என்ன பண்ணும்னு சொல்லுங்க எனக்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உள்ள கொண்டு போய் வைக்கும். கரெக்ட்டா? எனக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து ஈக்குவல் டூ ஹலோ ஆதர்ஸ் டாட் வேல்யூன்னு ஆதர்ஸ்க்குள்ள என்ன இருக்கோ அத ஹலோ கூட சேர்த்து இதுக்குள்ள வச்சுருச்சு. ஸோ இப்ப நான் இப்படி போடலாம்ல. வேர் A ஈக்குவல் டூ ஹலோன்னு போட்டுறலாம். கரெக்ட்டா? இப்போ போட்டுட்டு இந்த இடத்துல நான் A வச்சிரலாம். A பிளஸ் ஆதர்ஸ்ன்னு குடுத்துறலாம். அப்ப என்ன ஆகும்? ஹலோங்கிறது Aக்குள்ள போயிரும். A இருக்க வேண்டிய இடத்துல ஹலோ வந்துரும். அப்ப இதே தானே நடக்கும். புரியுதா இது என்னன்ட்டு? இப்போ நான் இந்த பட்டன கிளிக் பண்ணோனயே வருது. தெரியுதா? இதுல என்ன நடந்திருக்குன்ட்டு யோசிங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த பட்டன கிளிக் பண்ணோனயே இங்க தான் நம்ம கோட் வரும். ஓகேவா? பட்டன கிளிக் பண்ணோனயே எம்முக்கு கால் ஆகும். எம் உடனே இங்க வரும். அப்ப இங்கேருந்து கோட் ரன் ஆகும். ஏக்குள்ள ஹலோன்னு போயிடும். இப்ப என்ன ஆகும்னா, ரேம்ல வந்து ஏன்னு ஒரு பவுல் மாரி ஒண்ணு கிரியேட் ஆகும். ஓகேவா? அந்த ஏக்குள்ள ஹலோ போயிடும். இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இந்த லைனுக்கு வந்தோனயே ஏக்குள்ள என்ன இருக்கோ அது இங்க வந்துரும். ஏக்குள்ள என்ன இருக்கு? ஹலோ இருக்கா? அந்த ஹலோ இங்க வந்துரும். ஓகேவா? ஆதர்ஸ் டாட் வேல்யூக்குள்ள நான் ராகுல்னு குடுத்திருந்ததுனால, இங்க ராகுல்னு குடுத்திருக்கேன்ல. ஸோ ராகுல்ங்கிறது வந்துரும். இப்ப இது 2 ஒண்ணு சேர்றப்ப இந்த பிளஸோட இந்த 2 ஒண்ணு சேர்ந்துரும். ஹலோ ராகுல்னு வந்துரும். அதுதான் இங்க ஹலோ ராகுல்னு வந்திருக்கு. இப்ப புரிஞ்சுதா எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? இப்படிதான் வேரியபிள்ஸ் ஒர்க் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுச்சா இப்ப எல்லாத்துக்குமே? என்ன நடந்துச்சுன்ட்டு? புரிஞ்சு தானே சீரியஸா கேட்கிறேன். Can you catch my point? Tell me. Catch pa. It's nice, no? இதுல என்னன்னா, இந்த ஈக்குவல் டூ என்ன பண்ணுச்சுன்னா, ஏக்குள்ள என்ன இருந்தாலும் அத அழிச்சு வச்சுரும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம வந்து இப்ப இப்படி பண்ண முடியாது. HELங்கிறத முதல்ல ஏக்குள்ள வச்சுட்டு, மறுபடியும் A ஈக்குவல் டூ எல்எல்ஓ கமாண்ட் சொல்ல முடியாது. இப்படி பண்ணோம்னா என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா. தெரியாது. எல்ஓ கமா ராகுல்னு வருது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஏக்குள்ள என்ன இருக்கும்? HCLன்னு இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அந்த ஏக்குள்ள வந்து இந்த லைன் வந்து ஏக்குள்ள எல்ஓ கமா போயிருக்கும். அப்ப அது என்ன பண்ணும்னா, அந்த HCL அழிச்சிட்டு எல்ஓ கமான்ங்கிறத உள்ள வச்சிருந்திருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு வந்து தான் பிளஸ் ஈக்குவல் டூ. ஈக்குவல் டூக்கும் பிளஸ் ஈக்குவல் டூக்கும் வித்தியாசம்னா, ஈக்குவல் டூ ஆல்ரெடி இருந்தத அழிச்சிட்டு புதுசா வந்தத வச்சிரும். பிளஸ் ஈக்குவல் டூ இருக்கிறது கூட சேர்த்து கொண்டு போய் வச்சிரும். அப்ப அப்படி இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து இப்ப நீங்க ராகுல்னு அடிச்சீங்கன்னா, ஹலோ ராகுல்னே வந்துரும். ஓகேவா? ஸோ இதுல என்ன ஆகும்னா, முதல்ல A ஈக்குவல் டூ HCLங்கிறப்போ, A ஈக்குவல் டூ HCLங்கிறது உள்ள வந்திருக்கும். இந்த லைன் A பிளஸ் ஈக்குவல் டூ Lன்னு இது அழியாது. ஏன்னா ஈக்குவல் டூனா தான் அழியும். பிளஸ் ஈக்குவல் டூனா ஆல்ரெடி இருக்கிற H அப்படியே இருந்துட்டு, கூட LO கமாங்கிறது வந்துரும். ஓகேவா? இப்ப இது கூட வந்து நாம வந்து மறுபடியும் ராகுல் ஆட் பண்ணி இதுக்குள்ள வைக்கிறப்போ உள்ள வந்துக்கும். புரிஞ்சுதா? இங்க நடக்கிறது ஆஸ் யூசுவல் தான். இங்க ஹலோ வந்துரும், இங்க ராகுல் வந்துரும். 2 சேர்ந்துக்கும். புரிஞ்சுதா இப்போ? இப்போ இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுவே ஒவ்வொரு எழுத்து ஆட் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து நம்ம ஹெச்ச வச்சிர்றது. இங்க வந்து ஈய வச்சிர்றது. அதுக்கப்புறம் இங்க வந்து எல்ல வச்சிர்றது. இங்க வந்து மறுபடியும் எல்ல வச்சிர்றது. இங்க மறுபடியும் ஓ வச்சிர்றது. சாரி 0 டைப் பண்ணிட்டேன். இங்க மறுபடியும் கமா வச்சிர்றது. இங்க மறுபடியும் ஒரு ஸ்பேஸ வச்சிர்றது. இப்படி நீங்க பண்றப்ப வந்து அவுட்புட் இப்ப என்னன்னு வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே தான் வரும். எக்ஸாக்ட்டா சேம் அவுட்புட் தான் வரும். பிகாஸ் நாம பேசிக்கா ஒவ்வொன்னா அப்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஹெச் கூட இ, அப்புறம் எல், அப்புறம் எல், அப்புறம் ஓ, அப்புறம் கமா, அப்புறம் ஸ்பேஸ். இது எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே ஹலோங்கிறது இங்க வச்சிடறோம். நாங்க ராகுல் டைப் பண்ணதுனால ஹலோ ராகுல்னு வந்துச்சு. புரிஞ்சுச்சா? இவ்வளவுதான். இவ்வளவுதான்டா கம்ப்யூட்டர். ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு நான் சொல்லிட்டேன். கிளாஸ் முடிக்கிற மாதிரி இருக்கு, போலாமா? ஒரே ஒரு டவுட். இந்த ஆர்வத்தை தாண்டா நான் எதிர்பார்த்தேன். கமான் கேளு. இதுல சன் டிவி வருமா? மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.